இந்த மீண்டும் நகரப்பகுதிகளுக்கு திரும்புவதில் உள்ள தடை மற்றும் பொருளாதார ரீதியில் ஏற்பட்ட வீழ்ச்சி மற்றும் அவர்கள் அமைத்த மாதிரி நகரங்களுக்கு மக்கள் செல்லாமை போன்றவைதான் இதற்கான காரணங்களாக அமைந்திருக்கின்றன. அவர்கள் மாநகரங்களில் இருந்து பெரிய பெரிய தொகையை கொடுத்து காணிகளை எல்லாம் வாங்கி கட்டினார்கள். அதன் மூலம் அவர்களுடைய வருவாயில் அது பெரும் பங்கு வகித்தது. 25% 30% GDP என்கின்ற அவர்களுடைய மொத்த வருமானத்தில் இந்த வீட்டு வியாபாரமே இருந்தது. வேலையின்மை என்கின்ற பிரச்சனை அங்கே இருந்தது. குறிப்பாக அந்த 19 அல்லது 20 வயதிலிருந்து 26 வயது வரையானவர்கள் 21% வேலை இல்லாதவர்களாக இருந்தார்கள். இந்தியாவுக்கு கூட அவ்வாறான ஒரு நிலை இருந்திருந்தது. 17% இருந்திருந்த பொழுதும் இந்தியா தனது இளைஞர்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தது. விசா கிடைக்கின்ற நாடுகளுக்கு எல்லாம் அனுப்ப தொடங்கி அதன் மூலம் அந்த பிரச்சனையை தாக்குப்பிடித்தது. ஆனால் கோஸ்ட் டவுன் என்று கூறுவார்கள். அவ்வாறான நிலையில் மக்களே அற்று இடங்களாக பல இடங்கள் இப்பொழுது எங்களுடைய நேயர்கள் இதை தங்களுக்கு நேரமுள்ள நேரங்களில் கூகுள் பண்ணி கூட பார்க்கலாம். மாதிரிகளை கூட கட்டினார்கள். குறிப்பாக பாரிஸை போல ஒரு நகரத்தில் பாரிஸ் ஈஃபில் டவர் போன்றவற்றை எல்லாம் அமைத்து ஒரு நகரத்தை கட்டினார்கள் என்றால் அவ்வாறான நகரம் உள்ளூரில் இருக்கும் பொழுது பாரிஸுக்கு சென்று பிரான்சுக்கு சென்று பார்க்க வேண்டிய ஆசை மக்களுக்கு வராது என்றால் அந்த கட்டடங்களையே காப்பி கேட்ச் பண்ணி அவ்வாறு செய்தார்கள். அதே போல நியூயார்க்கை போல செய்தார்கள். அந்த இடங்கள் எல்லாம் மக்களே இல்லாத இடங்களாக மாறிவிட்டன. அவை சொத்துக்களை விற்று 2-3 வீடுகள் என்று கூட வாங்கி இப்பொழுது ஒரு மிகவும் இக்கட்டான நிலையில் இருக்கின்றார்கள். கனடா கூட அதிகப்படியான வரி விதிக்க போகின்றது. சீனாவில் இருந்து வருகின்ற பொருட்களுக்கு வளமையாக மற்ற நாடுகளிலிருந்து வருகின்ற பொருட்களுக்கு விடவும் வரி விதிக்க போகின்றது. அமெரிக்கா யாருக்கு அதிகமான கடன்கள் கொடுக்க வேண்டிய நாடுகள் இருக்கின்றன என்றால் முதலாவது நாடாக சீனா தான் இருக்கின்றது. கொலம்பியா வீடியோ இப்பொழுது அறிமுகப்படுத்துகின்றது ஹை ஸ்பீட் இன்டர்நெட். தங்கு தடையின்றி துரித கதியில் இணைய இணைப்பின் மூலம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இடைவிடாமல் பார்த்து மகிழலாம். சீப்பான இன்டர்நெட் மூலம் இதுவரை செழிப்படைந்த உங்களுக்கு இதோ குறைந்த கட்டணத்தில் சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட். பிரம்டனில் பல் சமூகத்தினர் மத்தியில் நன்மதிப்பை பெற்ற தமிழர் ஸ்தாபனம் கொலம்பியா வீடியோ. இலக்கம் 144 கெனடி ரோடு, ஸ்வீட் 8, பிரம்டன். 9054568433. CMR தமிழ் FM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 10:36 இருக்கிறது. வழக்கம் போலவே சமூக நிகழ்வுகளை, சமூக அதிர்வுகள், சமகால அதிர்வுகளை, தனிமனித உணர்வுகளை, அரசியல் அதிர்வுகளை எல்லாம் பேசுகிற உரையாடலுக்கான நேரமாக இந்த நேரம் இருக்கிறது. ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு விதமான தலைப்புகளை நாங்கள் உரையாடுவது வழக்கம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சீனா குறித்து அண்மை நாட்களில் பொருளாதார ரீதியாக சீனாவினுடைய அதி உச்சமான அல்லது ஒரு எதேச்சையான வளர்ச்சி குறித்து எல்லோருமே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில வல்லரசு நாடுகளுக்கு அது அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிற ஒன்றாக இருக்கு. மற்றபடி உலகம் முழுக்கவுமே உயர்ந்து பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான வளர்ச்சியை அண்மை காலங்களில் சீனா காண்பித்து வருகிறது. பொருளாதாரம் மாத்திரமல்லாமல் தொழில்நுட்பத்திலேயும் ஒரு அசகாய நிலைமையை அது எட்டி இருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆக இது குறித்த ஒரு உரையாடலாகத்தான் இது இருக்க போகிறது. இந்த உரையாடலுக்காக சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ள போகிறோம். வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம். வணக்கம் பிரியா. வணக்கம் நேயர்களே. எப்படி இருக்கிறீர்கள்? மேலும் ஒரு உரையாடலை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நலம் நாடுவது மாதிரி. ஆமாமா சுரேஷ் தர்மா, அண்மை காலங்களை பொறுத்த வரைக்கும் சீனாவினுடைய அசகாய தொழில்நுட்ப ரீதியான இந்த வளர்ச்சி என்பதும் பொருளாதார ரீதியான வளர்ச்சி என்பதும் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயம். ஆனாலும் இந்த அசுரத்தனமான வளர்ச்சியினுடைய வடிவமாக சீனாவினுடைய பல நகரங்கள் கட்டடக்காடுகளாக எழுந்து நிற்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அவ்வாறு எழுந்து நின்ற போதிலும் பெருமளவான மக்களற்ற வெறிச்சோடிய கட்டடக்காடுகளாகவே இருக்கிறது. இது எதை காட்டுகிறது? நிச்சயமாக இது சீனாவினுடைய முயற்சிகளில் ஏற்பட்ட தடையாக ஒரு பெருந்தொற்று நோய் காலத்தின் பின்னான நிகழ்வாக கூட நாங்கள் பார்க்கலாம். இதை எவ்வாறு பார்க்கலாம் என்று சொன்னால், இந்த சீனா ஆனது பெருந்தொற்று நோயை கட்டுப்படுத்துவதற்காக ஜீரோ கோவிட் என்கின்ற ஒரு கொள்கையை கொண்டு வந்தது. அந்த கொள்கையின் அடிப்படையில் மக்கள் எல்லாம் மீண்டும் தங்களுடைய வதிவிடங்களுக்கு சென்ற பின்னான காலத்தில் அவர்கள் இந்த மீண்டும் நகரப்பகுதிகளுக்கு திரும்புவதில் உள்ள தடை மற்றும் பொருளாதார ரீதியில் ஏற்பட்ட வீழ்ச்சி மற்றும் அவர்கள் அமைத்த மாதிரி நகரங்களுக்கு மக்கள் செல்லாமை போன்றவைதான் இதற்கான காரணங்களாக அமைந்திருக்கின்றன. அதிலும் குறிப்பாக நாங்கள் இங்கே பார்க்க போனால்
இந்த மாதிரி நகரங்கள் என்பன பல விதங்களில் அங்கே கட்டப்பட்டிருந்தன. குறிப்பாக அதாவது மக்கள் தங்களுக்குரிய வீடுகளை மற்றும் இந்த குடியிருப்புகளை வாங்குவதில் ஆர்வம் செலுத்திய ஒரு காலப்பகுதியாக இது கணிக்கப்படலாம் என்றால் 1990களின் பிற்பாடு சீனா என்பது தனது மக்களை தனது கம்யூனிஸ்ட் கடப்பாட்டிலிருந்து தாங்கள் வீடுகளை சொந்தமாக வைத்திருப்பதை விடுத்து மக்களுக்கான வீடுகளை வாங்குவதற்கான திட்டங்களை வகுத்திருந்தது. அதன் மூலம் இந்த கட்டட நிறுவனங்கள் அல்லது இந்த லேண்ட் டெவலப்பர்ஸ் மற்றும் இந்த பில்டர்ஸ் என்பவர்கள் எல்லாம் அந்த நகரங்கள் மாநகரங்களில் இருந்து பெரிய பெரிய தொகையை கொடுத்து காணிகளை எல்லாம் வாங்கி கட்டினார்கள். அதன் மூலம் அவர்களுடைய வருவாயில் அது பெரும் பங்கு வகித்தது. 25% ஜிடிபி என்கின்ற அவர்களுடைய மொத்த வருமானத்தில் இந்த வீட்டு வியாபாரமே இருந்தது. இருந்த பொழுதிலும் இது நீங்கள் குறிப்பிட்டது போல அவர்கள் அடைந்த பொருளாதார வளர்ச்சிகள் போன்றவை எல்லாம் ஒரு மந்த கதியை அடைவதற்கான காரணமாக வேலையின்மை என்கின்ற பிரச்சனை அங்கே எழுந்திருந்தது. குறிப்பாக அந்த 19 அல்லது 20 வயதிலிருந்து 26 வயது வரையானவர்கள் 21% வேலை இல்லாதவர்களாக இருந்தார்கள். இந்தியாவில் கூட அவ்வாறான ஒரு நிலை இருந்திருந்தது. 17% இருந்திருந்த பொழுதும் இந்தியா தனது இளைஞர்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தது. விசா கிடைக்கின்ற நாடுகளுக்கு எல்லாம் அனுப்ப தொடங்கி அதன் மூலம் அந்த பிரச்சனையை தாக்குப்பிடித்தது. ஆனால் சீனாவில் மொழி பிரச்சனை என்பதன் காரணமாக அங்கே அவர்களால் அவ்வாறான ஒரு நடவடிக்கையில் அந்த இளைஞர்களை ஈடுபடுவது குறைவாக இருந்ததும் மற்றும் இந்த வயது மூப்பு காரணமாக குறிப்பாக 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் சீனா சனத்தொகையில் 30% வந்தபடியால் அவர்களுக்கான சேவைகளை வழங்குவதற்கு மேலதிகமான ஆட்கள் தேவை போன்றவற்றால் எல்லாம் இந்த வீட்டு சந்தை என்பது அங்கே ஒரு பெரிய பிரச்சனையாக மாறியிருந்தது. நீங்கள் குறிப்பிட்டது போல கட்டட காடுகள் எல்லாம் இப்பொழுது அதாவது இந்த கோஸ்ட் டவுன் என்று கூறுவார்கள். அவ்வாறான நிலையில் மக்களே அற்று இடங்களாக பல இடங்கள் இப்பொழுது எங்களுடைய நேயர்கள் இதை தங்களுக்கு நேரமுள்ள நேரங்களில் கூகுள் பண்ணி கூட பார்க்கலாம். மாதிரிகளை கூட கட்டினார்கள். குறிப்பாக பாரிஸை போல ஒரு நகரத்தில் பாரிஸ் ஈஃபில் டவர் போன்றவற்றை எல்லாம் அமைத்து ஒரு நகரத்தை கட்டினார்கள் என்றால் அவ்வாறான நகரம் உள்ளூரில் இருக்கும் பொழுது பாரிஸுக்கு சென்று பிரான்சுக்கு சென்று பார்க்க வேண்டிய ஆசை மக்களுக்கு வராது என்று அந்த கட்டடங்களையே காப்பி கேட் பண்ணி அவ்வாறு செய்தார்கள். அதே போல நியூயார்க்கை போல செய்தார்கள். அந்த இடங்கள் எல்லாம் மக்களே இல்லாத இடங்களாக மாறிவிட்டன. அவைதான் அந்த குறிப்பாக இதற்கான முதலாய காரணமாக நாங்கள் பார்க்க வேண்டும். சீனாவினுடைய மமதை மற்றும் அதனுடைய நோக்கம் என்பது பொருளாதார முன்னேற்றமும் உலகின் முதல் நாடாக இருக்க வேண்டும் என்பதாக இருந்த பொழுதும் சீனா நினைக்கிறேன் அதனுடைய பேர் எவர்கிராண்ட் என்கிற சீனாவினுடைய மிகப்பெரிய வீடு நிர்மாணிக்கின்ற கம்பெனி இந்த வருட ஆரம்பத்தில் திவாலாகியது. 300 பில்லியன். இந்த 300 பில்லியன் டாலர்கள் என்பது சாதாரண தொகை இல்லை. அந்த பணத்தை மக்களிடம் கட்ட முடியாமல் அது திவாலாகியது. இதற்கான காரணம் என்னவென்றால் இங்கே இந்த வெளிநாடுகளில் உள்ளது போல சீனாவின் வீட்டு சந்தை அல்ல. நாங்கள் இப்பொழுது வீடு வேண்டுவதென்றால் 20% முதலீட்டை போட்டு மீதியை வங்கியிடமிருந்து பெறுகின்றோம். சீனாவிடம் வீடு அப்படி இல்லை. சீனாவின் இந்த கம்பெனி எல்லாம் என்ன செய்கின்றது என்று சொன்னால் வீடு கட்டுவதற்கு முதலே மக்களிடமிருந்து 50% மேற்பட்ட பணத்தை பெற்று அதன் பிறகுதான் கட்ட தொடங்குவார்கள். அவ்வாறு அவர்கள் 300 பில்லியன் டாலர்களை பெற்றதை கட்ட முடியாமல் அவர்கள் கம்பெனியை அந்த பேங்க்ரப்சி என்கின்ற திவாலாகிவிட்டது, பணமுறைவுக்கு உட்பட்டு விட்டது. இதனை இந்த சீனாவின் ஜனாதிபதி கூட தனது கடந்த தேர்தலிலும் அதற்கு முந்தைய தேர்தலிலும் கூட வீடு என்பது உங்களுக்காக வாங்குங்கள், இந்த அலாதிக்காக வாங்காதீர்கள் என்று இருந்தால் சில மக்கள் தங்களுடைய சகல சொத்துக்களை விற்று 2-3 வீடுகள் என்று கூட வாங்கி இப்பொழுது ஒரு மிகவும் இக்கட்டான நிலையில் இருக்கின்றார்கள். அதைத்தான் கூற முடியும். குறிப்பாக அதிலும் இந்த வருமானம் என்பது மற்ற நாடுகளில் அவர்களுடைய வருமானத்திற்கு ஏற்ப இந்த வீட்டு கடன்களை கட்டக்கூடியதாக இருந்தாலும் இன்று உலகிலேயே வீட்டு கடனை கட்டுவதற்கான வருமானம் 48% உயர்வடைந்திருப்பது சீனா என்கின்ற நாட்டில் தான். மற்ற நாடுகளில் எல்லாம் சாதாரணமாக 20-21% தான் இருக்கின்றன.
நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல நீங்கள் சொன்ன விடயங்கள்ல இருந்து வெளிப்படையாக தெரிகிற ஒரு விடயம் சீனாவினுடைய பொருளாதார கொள்கை என்பதுதான் அங்க மேலோங்கி நிற்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதர எல்லா விடயங்களிலும் செல்வாக்கு செலுத்துகிற அளவுக்கு. ஆக ஏனைய நாடுகள் சீனாவினுடைய பொருளாதார கொள்கை இல்லாவிட்டால் அதனுடைய பொருளாதார போக்கில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டியதும் கைவிட வேண்டியதுமான விடயங்கள் என்ன மாதிரியான மாதிரிகளை கற்றுக்கொள்ள வேண்டும், என்ன மாதிரியான விடயங்கள் தோல்வியடைந்த ஒரு சிஸ்டம் என்று சொல்லுவார்கள் இல்லையா, அப்படியாக உங்களுக்கு தென்படுகிறது? தோல்வியடைந்த சிஸ்டம் என்று சொன்னால் அல்லது கற்றுக்கொள்ள வேண்டியது என்றால் பிரதிமை செய்தல் என்பது சீனா பிரதிமை செய்வது, அது காப்பி கேட். அநேகமான பொருட்களை நீங்கள் இங்கே ஒரு பொருளை தயாரிப்பதற்காக உங்களுக்கான செலவு அதற்காக $50 முடியும் என்றால் சீனா அதனை சந்தைப்படுத்துகின்ற தொகையை $5 விற்கலாம். அவ்வாறாகத்தான் இந்த டாலர் அந்த கடைகள் கூட இப்போது மேற்கத்திய நாடுகளில் பரமைத்திருந்தன. அவ்வாறாக இவர்கள் பிரதிமை செய்வது என்பது மற்ற நாடுகளை படுபாதாளத்தில் தள்ளியது. குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது பகிரங்கமாக ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். சீனா தங்களை அதாவது கற்பழிக்கின்றது என்று, அதாவது தாங்கள் முதலிட்ட விடயங்கள் எல்லாவற்றையும் அப்படியே எடுக்கின்றது, இவர்கள் ஒரு நாடு என்றே எடுக்க முடியாது என்ற வகையில் சொல்லியிருந்தார். அதில் ஒரு வியாபாரி என்கின்ற ரீதியில் அந்த கருத்தை சொல்லியிருந்தாலும் அதில் குறிப்பிடப்பட்ட விடயம் என்னவென்று சொன்னால் மூலாதாரங்களை அபகரித்தல், மற்றவர்கள் செய்வதை வைத்து. அதாவது அமெரிக்கா ஒரு MiG-35 என்கின்ற விமானத்தை தனது போரரங்கு செய்வதற்கு பில்லியன்கள் செலவாகும். அதே விமானத்தை கொப்பி பண்ணி சீனா அதனை தங்களுடைய விமானப்படைக்காக ஒரு $50 அல்லது $100 மில்லியன் செலவில் செய்துவிடுமே என்று சொன்னால் அவர்களுக்கு அந்த மூலதனம் இல்லை, அந்த மூளை வளத்தை இடுகின்ற மூலதனம் இல்லை. இப்பொழுது குறிப்பாக கடந்த மாதம் கூட நியூயார்க்கில் ஒரு நியூயார்க் கவர்னரின் ஒரு உயர் உத்தியோகத்தராக இருந்த ஒரு சீன பெண்மணி கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்றால் அவர்கள் அந்த உளவு பார்த்தார்கள் அல்லது தகவல்களை கொடுத்தார்கள் என்று. அதே போல இங்கே கனடாவில் கூட மனிடோபா என்று அல்லது அல்பர்டாவில் ஒரு அதாவது பேராசிரியர் தம்பதிகள் இந்த விவகாரத்தில் அதாவது தகவல்களை கடத்தினார்கள் என்ற விவகாரத்தில் எல்லாம் சம்பந்தப்பட்டதாக பெரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதாவது ஒரு வருடம் அல்லது 2 வருடத்துக்கு முதல் நடந்த விடயம். அவ்வாறாக இவர்கள் செய்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால் மற்றவர்களின் மூளை வளத்தையும் மூல வளத்தையும் அதாவது பயன்படுத்தி குறைந்த செலவில் பொருட்களை செய்வது. அதன் காரணமாக ஒரு அதிக நிலையில் இருந்தார்கள். அதில் அந்த குறிப்பாக அந்த சிப் தயாரிப்பது, அந்த கம்ப்யூட்டரில் இருந்து தற்பொழுது நாங்கள் பாவிக்கின்ற தொலைபேசி தொடக்கம் அந்த முழு சாதனங்களுக்கும் இந்த தேவையான இந்த சிப் என்பதை அவர்கள் தயாரிப்பதில் இருந்து இப்பொழுது அதுக்கு அவர்களுக்கு ஒரு தடை அங்கே ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் அவற்றில் எல்லாம் அவர்கள் இந்த தங்களுடைய வளத்தை பாவிக்காமல் பயனிழந்த தொழில்களாக இருந்தன. மறுபக்கமாக இவ்வாறான நடவடிக்கைகள் அவர்கள் ஈடுபடுவதனால் அவர்களுக்குரிய இந்த தேவைகள், அதாவது இப்பொழுது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கின்ற தொழில்நுட்பத்தில் இன்னும் 10 வருடத்தில் அவர்கள் முன்னணிக்கு வரப்போகின்றார்கள் என்றால் அவர்கள் பிரதிமை செய்தி, இப்பொழுது செய்தி வாசிப்பவர் கூட ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கணனியே செய்தி வாசிக்கின்றது ஒரு பெண்ணை போல அவருடைய உருவத்தில் அதனை செய்கின்ற அளவிற்கெல்லாம் இவர்கள் செய்த தொழில்நுட்பத்தை அமெரிக்கா போன்ற நாடுகள் வெளியிட்ட தொழில்நுட்பத்தை மேன்மைப்படுத்திக் கொண்டு செல்கின்றார்கள். எனவே அவர்கள் சந்தைப்படுத்துவதற்கான அந்த தளம் என்பது சில வேளைகளில் குறைந்து போகலாம். இப்பொழுது குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா கனடா கூட அதிகப்படியான வரி விதிக்க போகின்றது. சீனாவில் இருந்து வருகின்ற பொருட்களுக்கு வளமையாக மற்ற நாடுகளிலிருந்து வருகின்ற பொருட்களுக்கு விடவும் வரி விதிக்க போகின்றது. இவ்வாறான தேவைகள் எல்லாம் அவர்களுடைய நிலைப்பாட்டில் ஒரு மாற்றத்தை, அதாவது பொருளாதார நோக்கம் அவர்கள் முன் எடுத்து சென்ற நோக்கத்தில் வீழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக இப்ப இந்த சில்க் ரோட் என்ற இந்த பாதை அமைப்பு, ஐரோப்பா முழுவதுமாக ஒரு ரயில் பாதை அமைக்கின்ற ஒரு திட்டம். அதே போல இலங்கை, இந்தியா, இந்தியாவில இலங்கை, பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகளை, இந்தியாவை சுற்றியுள்ள நாடுகளை எல்லாம் இணைத்ததாக ஒரு
அப்ப இந்த அவர்கள் ஆதி காலத்தில் இருந்த பட்டுப்பாதை என்கின்ற திட்டத்தை போன்ற திட்டத்தை கொண்டு வந்திருந்தாலும் இந்த திட்டம் இவர்கள் செய்து கொண்டு வருகின்ற பொழுதே இத்தாலி அந்த திட்டத்திலிருந்து விலகிவிட்டது என்றால் இது ஒரு ஆபத்தாக முடியும் என்று. எனவே அந்த ரயில் பாதை கனவெல்லாம் இடையிலேயே நிறுத்தப்பட்டு விட்டன. இவ்வாறாக கோடி கோடியாக அவர்கள் முதலீடுகளை பல நாடுகளில் செய்து அந்த நாடுகளுக்கு கடன் கொடுத்து கட்டடங்களை கட்டி, இப்ப இலங்கையை உதாரணமாக எடுத்து பார்க்கலாம். அதன் மூலம் சீன ஆதிக்கத்தை அங்கே நிலைநிறுத்துவதாக இருந்தாலும் அந்த ஆதிக்கம் என்பது இல்லாமல் போவதற்கான காரணியாகவும் அவர்களே இருக்கின்றார்கள். என்றால் அவர்களால் தொடர்ந்து அவ்வாறான செயல்களை செய்ய முடியாத ஒரு நிலை இருக்கின்றது. அதுதான் உங்களுடைய கேள்விக்கான, அதாவது அவர்களே அவர்களுடைய வீழ்ச்சிக்கான காரணமாக இருப்பது சுய கண்டுபிடிப்புகள் இல்லை, மற்றது அதீதமான ஆசை, முன்னேறுவதற்கு அதீதமான ஆசை கொண்டுள்ளவர்களாக இருப்பது. இந்த இரண்டையும் தான் குறிப்பிட முடியும். நிச்சயமாக. ஆக சீனர்களை இப்பொழுது எல்லா தேசங்களிலுமே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். பரவலாக எல்லா தேசங்களிலுமே இருக்கிறார்கள். அதே நேரம் அந்தந்த நாடுகளுக்குரிய மிக முக்கியமான தொழில்களை எல்லாம் தங்கள் கைவசம் வைத்திருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக சேவை தொழில்கள். இங்கு கூட நாங்கள் எடுத்து பார்த்தோமாக இருந்தால் இந்த நெயில் செய்வது என்று செயற்கை நகங்கள் சீரமைப்பதில் அவற்றால் அந்த நக அழகு என்பது இன்றைக்கு அதிகமாக இதுல மேலோங்கி இருக்கிறவர்கள் யார் என்று பார்த்தால் சீனர்களோ இல்லாவிட்டால் ஜப்பானியர்களோ இவர்களாகத்தான் இருப்பார்கள். ஆக அதற்காக அவர்கள் அங்கே கிடைக்கிற அந்த பணம் என்பதும் மிகப்பெரிய ஒரு தொகை. ஆக உதாரணத்துக்கு ஒரு சேவை தொழிலைத்தான் நான் சொல்லியிருக்கிறேன். இதே மாதிரியான ஏராளமான சேவை தொழில்கள் அவர்களுடைய கைவசம் இருக்கிறது. எல்லா நாடுகளிலும் அவர்களுடைய ஊடுருவல் இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது பெரிய அளவு சண்டித்தனங்கள் இல்லாமல், சத்தங்கள் இல்லாமல் மெதுமெதுவாக அவர்கள் அதை வாழைப்பழத்தில் ஊசி நுழைக்கிறது மாதிரி தெரிஞ்சும் தெரியாமலும் அதை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக இதை நீங்கள் நினைக்கிறீர்களா? சீனா ஒரு காலத்திலே எல்லா நாடுகளுக்கும் தலையாய நாடாக இருப்பதற்கு எடுக்கிற முயற்சிகள்ல ஒரு வடிவமாக இதை நீங்கள் பார்க்கிறீர்களா? இதே மாதிரி வேற என்ன விஷயங்களை நீங்க உதாரணமாக சொல்லுவீர்கள் அப்படி இருக்குமாக இருந்தால்? இல்லை, இந்த விடயத்தில் ஒன்றை கவனிக்க வேண்டும் பிரியா. என்னவென்று சொன்னால், அதாவது சீனர்களின் பரம்பல் என்பது பல்கலாச்சார பரம்பலுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக கூட இருந்தது. எவ்வாறு என்று கூறினால், அவர்கள் கூட வேறு நாடுகளுக்கு அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்டு வேலை செய்திருக்கிறார்கள். இந்திய, அதாவது கனடாவிற்கு புகையிரத பாதைகள் அமைப்பதற்காக சீனர்கள் வந்த பொழுது அவர்களுக்கு ஹெட் டாக்ஸ் என்ற ஒரு வரி விதிக்கப்பட்டது. அதற்காக கனேடிய பாராளுமன்றம் கூட 2006 மன்னிப்பு கூட கேட்டிருந்தது. இந்த சீனர்களுக்கு தாங்கள் அநீதிக்காக சொல்லி மன்னிப்பு கூட கேட்டிருந்தது. ஆனால் அந்த கலாச்சார பரம்பலுக்கான அடிநாதமாக இருந்தவர்கள் அவர்களும் இந்தியர்களும் முக்கியமானவர்கள். அதிலும் சீனர்களுடைய நீங்கள் குறிப்பிட்டது போல எந்த ஒரு ஊருக்கு, அதாவது அந்த ஊர் மக்களே இருக்கின்ற ஊராக இருக்கட்டும், அங்கே பல்கலாச்சாரம் நுழையாத இடமாக இருக்கட்டும், ஆனால் நீங்கள் சீன உணவகத்தை அங்கே பார்க்க முடியும். ஏனென்றால் அவர்களுடைய உணவு என்பது இலகுவாக சுரிக்கக்கூடியதாகவோ அல்லது அனைவராலும் விரும்பப்படக்கூடியதாகவோ இருப்பதால் அவர்களால் அங்கே சென்று அவ்வாறான ஒரு நிலையை ஏற்படுத்துவதும், அதிலும் நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விடயம், மொழி பேசுவதற்கு கூட அவர்களால் சில வேளைகள் இயலாத காரியங்கள் இருந்தால் கூட அந்த இடங்களில் சென்று ஸ்தாபிப்பதில் அவர்கள் வல்லவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அதுதான் நீங்கள் குறிப்பிட்ட அந்த முக்கியமான ஒரு காரணம், அந்த அவர்களுடைய பரம்பல். ஆனால் இரண்டாவது காரணம் ஒன்று இருக்கின்றது. அரசியை அனுப்பி இவ்வாறானவர்களை சென்று செய்யும் குடியேற்றுவது மற்றும் போலீஸ் நிலையங்கள். இப்பொழுது கனடாவில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், அண்மையில் அந்த சட்டவிரோத சீன போலீஸ் நிலையங்கள் இருக்கின்றன என்ற நிலைப்பாடு. அது அமெரிக்காவில் கூட கண்டுபிடிக்கப்பட்டது. என்னென்றால் இவ்வாறு இப்ப இலங்கை கனேடிய ஒரு கடவுச்சீட்டுள்ளவர் எவ்வாறு இலங்கை தூதுவலகத்துக்கு சென்று அல்லது துணை தூதுவலகத்துக்கு சென்று அவர் இலங்கைக்கு செல்லணும் என்றால் விசா எடுத்தே ஆக வேண்டும். அவ்வாறான விசா எடுக்கின்ற நிலைப்பாடுகள் போன்றவற்றை அங்கே சைனா கூட ஒரு கனேடிய பிரஜையாக வந்த சீனருக்கு எல்லாம் வைத்திருக்கின்றார்கள். அங்கே அவர்களுக்கான நடைமுறைகள் எல்லாம் ஒவ்வொருவராக சட்டவிரோதமான நிலையங்கள் இருக்கின்றன என்பதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட நிலை இருந்தது. அப்ப அந்த அரசமயப்படுத்தப்பட்ட அல்லது அரசு ஆதரவுள்ள சக்திகளின் வருகை என்பது நீங்கள் கேட்ட அந்த முதலாய நாடாக வருமா அல்லது அதற்குரிய நடைமுறைகளை இருப்பார்கள் என்றால் அவர்கள் எடுப்பார்கள். ஆனால் சீனர்களிலேயே அரைவாசி பேர்
மேற்குலகுக்கு புலம்பெயர்ந்தவர்களில் அரைவாசி பேர் சீன அரசிற்கு எதிரானவர்களாக இருக்கின்றார்கள். சீனாவினுடைய மனித உரிமை கொள்கைகளோ அல்லது சீனாவினுடைய நடவடிக்கைகளிலோ பாதிக்கப்பட்டவர்களாகவும் இருக்கின்றார்கள். இதற்கான முதலாய காரணமும் சீனா இன்று எதிர்நோக்குகின்ற பிரச்சனைக்கான முதலாய காரணமாக இருப்பது ஒரு பிள்ளை என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை இவர்கள் கொண்டு வந்திருந்தது. ஒரு குடும்பத்திற்கு ஒரு பிள்ளை என்கின்ற நிலைப்பாட்டை கொண்டு வந்து அவ்வாறு பிறந்த பிள்ளையின் பொழுது பிள்ளை பெறுவதையே விரும்பாத ஒரு நிலைக்கு அல்லது தாங்களும் ஒரு பிள்ளையைத்தான் பெறுவோம் என்கின்ற நிலைக்கு அந்த கடப்பாட்டிற்குள் வந்து விட்டார்கள். அதன் காரணமாக இந்தியா இன்று சீனாவை பின்தள்ளி முதலாவது உலகின் சனத்தொகை கூடிய நாடாக வந்துவிட்டது. முதலில் சீனா தான் இவ்வளவு இருந்து வந்தது. எனவே இவ்வாறான சீனாவின் காரணங்கள் அதனை பின்தள்ளி சென்றாலும் அது இந்த மையப்படுத்திய ஒரு வலைப்பின்னல் மூலம் தனது நடவடிக்கைகளை இட்டு செல்கின்றது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதே போல அதனுடைய அறிவு சார் துறை வளர்ச்சி என்பதும் சாதாரணமானது அல்ல. அதாவது நிலவுக்கு சென்று அங்கே ஒரு நிலையத்தை அமைப்பதோ அல்லது சாதாரணமாக இந்த வேவு பார்க்கின்ற பலூன்களை கூட அனுப்பி மற்ற நாடுகளின் படங்களை தெளிவாக எடுத்து வைப்பதோ போன்ற விவகாரங்களில் எல்லாம் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கின்ற ஒரு நாடாக இருந்தாலும் இந்த முதலாய சக்தியாக அது வருவதற்குரிய தடையாக அதற்கு இருக்க போகின்ற நிலைமை அது கம்யூனிஸ்டத்தின் கட்டுப்பாட்டுகள் இருப்பதும் அதனுடைய மக்கள் என்பவர்கள் பிளவுபட்டு இருப்பதும் மற்றும் அதனுடைய மொழி திறமை அதாவது உலக நாடுகள் அனைத்துக்குமே ஒரு மையமாக வர வேண்டும் என்றால் மொழி ஆளுமை என்பது தேவையான ஒன்றாக இருப்பது என்பதை நாங்கள் மறக்க முடியாது. அந்த நிலையில் தான் அவர்களுக்கு ஒரு பின்னடைவு வரும். இருந்த பொழுதும் சீனா இன்று இப்படி பார்க்கலாம், அமெரிக்கா யாருக்கு அதிகமான கடன்கள் கொடுக்க வேண்டிய நாடுகள் இருக்கின்றன என்றால் முதலாவது நாடாக சீனா தான் இருக்கின்றது. சீனாவுக்கு அவ்வளவு கடன் தொகை அமெரிக்கா கொடுக்க வேண்டி இருக்கின்றது அல்லது அமெரிக்காவில் அவ்வளவு தொகையை முதலிட்டு வைத்திருக்கின்றார்கள். அப்படி பார்க்கலாம், முதலிட்டு வைத்திருக்கின்றார்கள். ஜப்பானும் அப்படித்தான் செய்திருக்கின்றது. எனவே சீனா என்பது நிரந்தரமாக ஒரு முக்கிய நாடாக இருக்க போகின்றது. ஆனால் தற்போதைய நிலையில் அது அந்த வீட்டு சந்தையிலும் பொருளாதார வளர்ச்சியிலும் வீழ்ச்சி கண்டு அங்கே பல நகரங்கள் கட்டடக்காடு வெறுமடைந்த அல்லது பேயடைந்த கட்டடக்காடுகளாக இருக்கின்றன என்பதும் உண்மை. நிச்சயமாக மிக்க நன்றி சுரேஷ் தர்மா. நிறைய விஷயங்களை நாங்கள் இந்த சீனாவினுடைய அண்மை கால பொருளாதார மாற்றங்கள் தொடர்பாக நாங்கள் பேசியிருந்தோம். மிக்க நன்றி. இந்த காத்திரமான ஆழமான தேடலுள்ள ஒரு உரையாடலுக்கு நாங்கள் இன்னொரு பொழுதிலே சந்திக்கலாம், இன்னொரு தலைப்பில். மிக்க நன்றி. நன்றி பிரியா, நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.